அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து குண்டலினி சக்தி. நான் நிறைய பேசியிருக்கேன், இப்போ நான் முழுமையாக பேச போகிறேன். மனிதன் உருவாக காரணமாக இருந்தது என்னென்னா, விந்து என்று சொல்லக்கூடிய அப்பாவிட்டேருந்து வர்ற உறவின் உச்சம். இரு உயிர்கள் உறவில் ஈடுபட்டு அந்த உச்சத்தில் ஒரு திரவம் வரும். அதான் விந்துங்கிறது எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆணுக்கும் அப்படி தான், பெண்ணுக்கும் அப்படி தான். அந்த உச்சம் வரும், ஒரு ஆனந்த நிலை வரும் அந்த விந்து வெளியேறும் பொழுது. எல்லா உயிர்களுக்கும் அப்படி தான். தான் உயிர்கள் உருவாகி இருக்குது, உயிர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது, அனைத்து ஜீவராசிகள்லையும். அந்த ஒரு இன்பம், இந்த குண்டலினி சொல்லக்கூடிய சக்தி இருக்கு இல்லையா, இந்த இன்பம் முன்பக்கம் உள்ள உறுப்புகளால் இயக்கப்பட்டு இயங்கி அதில் வர்ற ஆனந்தம், சரியா? ஆனால் அந்த முன்பக்கம் அந்த இன்பம் வந்தாலும் பின்பக்கம் இருக்கிற நம்மளுடைய நரம்பு மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, நம்முடைய 12 கிரேனியல் நர்வ்ஸ், 12 நரம்புகள், கவால நரம்புகள், எல்லாத்தையும் இயக்கிற நரம்புகள் கீழே நம்ம ஜனன உறுப்புன்னு சொல்லக்கூடிய ஆண் உறுப்பு, பெண் உறுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த உறுப்புக்கு பின்னாடி தான் அந்த மூலாதார உறுப்பு இருக்குது. ஸோ இதில் இயங்கி முன்பக்கம் உள்ள உறுப்புகள் இயங்கி இந்த ஆனந்த நிலையை அடையும் பொழுது ஒரு திரவம் வந்து அதுதான் உயிராகுது. ஆணுக்கு ஒரு திரவம் வந்து, பெண்ணுக்கு ஒரு திரவம் வந்து, ரெண்டு இணைஞ்சு தான் ஒரு உயிரே வருது. அதான் உண்மை, இது மெய். ஏன், நான் ஒரு சர்ஜன் டாக்டர், இது எல்லாருக்கும் இப்போ தெரியும். இப்போ யாருமே அந்தளவுக்கு விவரம் இல்லாமல் இல்லை. அப்போ ஒரு இன்பம் வருது பார்த்தீங்களா, அந்த இன்பம் கீழே உள்ள உறுப்புகள் இயங்கி நம்ம மூளை வந்து சில ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணி, ஹாப்பி ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணி, சில விஷயத்தை ரிலீஸ் பண்ணி நமக்கு அந்த உச்ச ஆனந்தத்தை கொடுக்குது, சரியா? அது முன்பக்க உறுப்புகள் இயங்கி. அதுவே பின்பக்கம் உள்ள மூலாதார சக்கரம், குண்டலினி சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரம் இயங்கி இயங்க ஆரம்பித்தால ஒரு ஆனந்த நிலை வரும். மேலே எழுந்த அந்த சக்கரம் ஒவ்வொரு மேலே எழுந்து போய் நம்ம உச்சந்தலையில் வந்து அதுக்கு மேலேயும் போய் ஒரு ஆனந்த நிலையில் கொடுக்கும், நமக்கு கொடுக்கும். அது வந்து முன்பக்கம் உள்ள உறுப்புகள் இயங்கி நமக்கு ஆணுக்கு ஒரு திரவம் சுரந்து, பெண்ணுக்கு ஒரு திரவம் சுரந்து, அதுக்குள்ளே ஒரு உச்சக்கட்டம் இன்பம் வந்து ஆனந்தம் அடைஞ்சு உயிர்கள் வருது, அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. அது வந்து அது ஃபிசிக்கல் பாடி அண்ட் ஃபிசியாலஜி அனாட்டமி எல்லாம் இன்வால்வ் ஆகி அது வருது. பின்பக்கம் உள்ள இன்பம் அது மாதிரி கிடையாது. எல்லாருமே தப்பு தப்பாக சொல்கிறாங்க. அந்த விந்து வெளிப்படும் பொழுது ஒரு இன்பம் கிடைக்கும், ஆமாம், புணரும் பொழுது. அதே இன்பம் விந்து வெளியேறும் பொழுது கிடைக்கும் அந்த மகா ஆனந்தம். பின்பக்கம் இந்த குண்டலினி சக்தி மேலே எழுந்து நம்ம உச்சந்தலையில் போயிட்டு இந்த இடம் எல்லாம் போய் பர்மனெண்ட்டாக அது உட்காந்துருச்சு அப்படின்னா அது ஒரு ஆனந்த நிலை வந்துக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் நினைக்கிற மாதிரி திரவம் கிடையாது. ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. விந்துவை மேலே ஏற்றுறேன் அந்த அட்டர் நான்சென்ஸ். அப்படி பேசாதீங்க. அது அப்படி கிடையாது. விந்து மேலே ஏற்றுறதெல்லாம் கிடையாது. அதுக்காக விந்துவை கட்டணும் அப்படின்லாம் கிடையாது. விந்து மூலமாக கிடைக்கிற இன்பம் மாதிரி இந்த இன்பம் இருக்கும். ஆனால் முன்பக்கம் வெளியேற விந்துக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அந்த விந்து வெளியேறிட்டே இருக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பின்பக்கம் அந்த விந்து வெளியேறும் பொழுது கிடைக்கும் இன்பத்திற்கு ஒப்பான ஒரு இன்பம் பின்பக்கம் மூலாதாரத்திலேருந்து கிளம்ப அந்த குண்டலினி சக்தி மூலமாக இன்பம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த பின்பக்கம் எழுது பார்த்தீங்களா, அந்த சக்தி அது வந்து திரவம்லாம் கிடையாது. அது நம்மளை இயக்கிற ஒரு காந்த சக்தி. அதான் 7 சக்கராஸ். விந்து வெளியேறும் பொழுது அது கிடைக்கும் ஒத்த இன்பத்தை இது கொடுப்பதால் அது விந்து சக்தி அப்படின்னு நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது அப்படி அல்ல. அது அப்படியே மேலே எழுந்து விந்து மேலே எழுறது கிடையாது. எப்படி நம்ம காமத்தின் உச்சத்தில் நமக்கு விந்து வெளியேறதோ அது மாதிரி இந்த ஒரு ஞானத்தின் உச்சத்தில் நம்ம வந்து உண்ணாக்கிலிருந்து ஒரு விந்து வந்துக்கிட்டு இருக்கும். இது மனிதன், இது உயிர்களுக்கு உள்ள வந்து விந்து கீழே உள்ள விந்து, கீழே உள்ள அவங்க ஜனன உறுப்பில் உள்ள விந்து மேலே உண்ணாக்கு அந்த இடையிலேருந்து வரும் ஒரு, அதான் ஞான விந்து, சிவ விந்து. அதனால் இந்த விந்து மேலே எழுது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த விந்து வெளியேறும் பொழுது மூளையிலேருந்து சில உத்தரவுகள் வந்து நமக்கு ஒரு ஆனந்த பரவசம் கிடைக்குது. மூளையிலேருந்து உத்தரவு தான் வருது, மூளையிலேருந்து விந்து வரல, ஆனால் ஆனந்தம் கிடைக்கும். அதேமாதிரி கீழே இருந்து மேலே போனால் ஒரு ஆனந்தம் பர்மனெண்ட்டாக நின்றுக்கிட்டே இருக்குது. விந்து வெளியேறும் இன்பம் கிடைச்சிக்கிட்டே இருக்குது நமக்கு. அதனால் விந்து மேலே எழவில்லை, நம்ம சக்தி நிலை மேலே எழுது. அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அந்த பரமானந்த நிலை, அந்த பரபிரம்ம மேலே எழுது.
மேலே எழுது. அதன் வாயிலாக நமக்கு உண்ணாக்குலேருந்து ஒரு திரவம் வந்துக்கிட்டே இருக்கும், அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் காடுகளில் மகான்கள் தவம் புரிஞ்சாலும், சித்தர்கள் தவம் புரிஞ்சாலும் அவங்களுக்கு சாவு வராது. உடம்பு தான் இழைச்சி போகும், ஆனால் அவங்களுக்கு தேவையான உணவு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் அமிழ்தம்னு சொல்கிறாங்க. அது கீழே இருந்து இந்த குண்டலினி சக்தி மேலே எழுந்து போய் அங்கே மேலே இருந்து அது நமக்கு கிடைக்கும். உண்ணாக்கு நம்ம தலைக்கு நடுவில் இருந்து இந்த பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட் இருக்கிற இடத்துலேருந்து நம்ம வந்துக்கிட்டே இருக்கும். அதை குடித்தாலே ஒரு மகா போதையில் இருப்போம், மகா இன்பத்தில் இருப்போம். மகா போதையில் இருப்போம், மகா இன்பத்தில் இருப்போம். மகா இன்பம் என்ன? அந்த விந்து வெளியேறப்போ வர்ற இன்பம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்பத்தில் நம்ம நினச்சி நிற்போம். அதனால் விந்து மேலேத்துறேன்னு சொல்கிற அந்த நான்சென்ஸை தயவு செய்து விட்டுருங்க. குண்டலினி சக்தியை மேலேற்றுங்கள். அது கண்ணுக்கு தெரியாத அதிர்வலைகள், ஆனந்த அலைகள், இறை அலைகள். சரியா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவரும் வாழ்க வாழ்க.